இன்னைக்கு இந்த மந்தோடைய ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் டே பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங் குடுத்துருக்கு. ஓகே. ஆனா, கேப் அப்ப பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருமே அக்செப்ட் பண்ணல. இது வந்து கிரீன் கலர் கேண்டில் கிடையாது. தப்பா பிரிண்ட் ஆகியிருக்கு. ஆக்சுவலி இட் இஸ் அ ரெட் கேண்டில். ஓகேவா? ஸோ, நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது, ஒரு ரெட் கலர் கேண்டில் பியரிஷ்ஷா ஃபார்மேஷன் குடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் இப்படி ஒரு ஸ்லாண்டிங்கா ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்துட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி ஸ்டில் இந்த மாரி தான் நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனா, நம்மளுக்கு மார்க்கெட் செக் பண்ணி பார்க்கும்போது, இன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி 2மே டவுன் ட்ரெண்ட்ல வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஓகேவா? அண்ட் இது டெலிகிராம் சேனல்லயே நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ எது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் லெவல் இன்கேஸ் இது இந்த டிக்ரீசிங் ட்ரெண்ட் கன்டின்யூ ஆச்சு அப்புட்ன்னா வரலாம் அப்புட்ன்னா, இங்க நான் ஒரு வயலட் கலர் லெவல்ஸ் ஒண்ணு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த லெவல் வரைக்கும் நம்மளுக்கு நிஃப்டி வந்து டிக்ரீஸ் ஆகி வரலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் டிக்ரீஸ் ஆகலாம் அப்டின்ட்டு செக் பண்ணும்போது, பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு 25,000 சாரி 59,795 இந்த லெவல் வரைக்கும் நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகலாம். ஓகேவா? இந்த லெவல் வரைக்கும். இன்கேஸ் இந்த டவுன் ட்ரெண்ட் வந்து கன்டின்யூ ஆகுது அப்படிங்கிற சினாரியோல. ஆனா, இப்ப நம்மளுக்கு இதுல ப்ராஃபிட் நாம எப்படி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய அந்த என்ட்ரி லெவல் அத பொறுத்து தான் டிஃபர் ஆகும். இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த 10 பேரு மார்க்கெட் வந்து டிக்ரீசிங் ட்ரெண்ட்ல போகுது அப்படின்ட்டு ஒரு சிலர் இந்த இடத்துல நீங்க உங்களுடைய செல் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. அப்போ மார்க்கெட் அதுக்கப்புறமா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துட்டு பொறுமையா தான் கீழ வராங்க. கரெக்ட்டா? ஒரு சிலர் இங்க எடுத்திருப்பீங்க. ஒரு சிலர் இங்க செல் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. ஒரு சிலர் இங்க எடுத்திருப்பீங்க. ஒரு சிலர் இந்த இடத்துல நீங்க எக்ஸாக்ட்டா செல் என்ட்ரி எடுத்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய என்ட்ரிய பொறுத்து உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் அப்படிங்கிறது மாறும். ஸ்டாப் லாஸ் லெவல் மாறுது அப்படிங்கிறப்போ, இப்போ இன்கேஸ் இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருச்சு அப்படின்னா, உங்களுடைய பிரெடிக்ஷன் என்னதான் டவுன் ட்ரெண்ட் அப்படின்ட்டு கரெக்ட்டா இருந்தாலுமே, உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க ஒரு லாஸ புக் பண்ணிட்டு உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்குது. அதனால எங்க சப்போர்ட் இருக்கு, எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எவ்வளோ நேரம் நம்ம பொறுமையா வெயிட் பண்ணணும். இப்ப இஃப் இன் கேஸ் நான் வந்து டவுன் ட்ரெண்ட் வருதுன்னே சொல்றேன்னு வச்சுக்கோங்க. டவுன் ட்ரெண்ட் வரும். ஆனா இம்மீடியட்டா வந்துருமான்னு பார்த்தா வராது. மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக் எடுத்துட்டு தான் வரும். அப்போ எந்த இடத்துல புல் பேக் எடுத்தா மார்க்கெட் வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம அனலிசிஸ் பண்ணிட்டு தான் ஒரு ட்ரேட்குள்ள போகணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ இந்த ட்ரிகர் ஆகியிருக்கிற இந்த செல் என்ட்ரி சக்சஸ் ஆகி டார்கெட் வரைக்கும் நம்மளுக்கு வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ.